ஹே ஹாய் கைஸ். இன்னைக்கு நான் இருளுக்கு நிறம் ஒன்றுன்ற ஸ்டோரியை தான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி வந்து டென்னிஸ் ஜெகன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை கொஞ்சமாக கற்பனை கலந்து எழுதியிருக்காங்க. இவர் வந்து இருள்ன்ற சீரீஸ்லேயே 5-6 கதை எழுதியிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு கதை. இந்த கதை பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னால் நடக்குது. இந்த செல்ஃபோன் சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் நடக்குது. டென்னிஸ் ஜெகனை வந்து நான் இந்த ஸ்டோரியில் சுருக்கமாக டிஜேன்னு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டிஜேவோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தான். 12th பாஸ் பண்ணிட்டாரு. 12th பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காலேஜ் தான் சேரணும். டிஜேவோட அப்பாவுக்கு வந்து அவரை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைக்கணும்னு ஆசை. ஏன்னா ஃப்யூச்சரில் அதுக்கு தான் ஸ்கோப் அதிகம் அப்படின்ட்டு. பட் ஆனால் டிஜேக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் விருப்பம் கிடையாது. அவருக்கு வந்து பயோகெமிஸ்ட்ரி படிக்கணும்னு தான் ஆசை. என்னவோ தெரியல, அந்த பயோகெமிஸ்ட்ரி மேலே அவருக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ வந்து டிஜேவோட அப்பாவுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி மணப்பாறையில் புதுசாக ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பயோகெமிஸ்ட்ரிக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு, ஃபீஸும் கம்மி தான், பையன் நாங்கள் சேர்த்து விட்டுடலாமா அப்படின்னு கேட்குறாரு. டிஜேவோட அப்பாவும் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. ஏன்னா பயோகெமிஸ்ட்ரியில் அவங்க அப்பாவுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் டிஜே எப்படியும் அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த காலேஜில் பயோகெமிஸ்ட்ரியில் அட்மிஷன் போட்டுட்டு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் டாட்டா பை சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டாரு. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தான் ஃப்யூச்சர் சொன்னேன், எங்கே கேட்குறான்னு அவங்க அப்பா திட்டினது கூட காதில் வாங்கிக்கல. அதான் சொன்னேனே, அவருக்கு பயோகெமிஸ்ட்ரி மேலே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் நாளடைவில் அவருக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு சைக்காலஜி மேலே போயிடுச்சு. அப்பா திட்டினாலும் செலவுக்கு போதுமான அளவுக்கு டிஜேவுக்கு காசு கொடுத்துட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி பையனை அனுப்புகிறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. டிஜேவும் எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பி மணப்பாறையில் வந்து இறங்குறாரு. அங்கே இறங்கின பிறகு தான் தெரியுது அது வந்து ஒரு பெரிய ஊர் அப்படின்ட்டு. மணப்பாறை டிஜே நினச்சது மாதிரி இல்லை, ஓரளவுக்கு பெரிய ஊர். திருச்சி மாவட்டத்தில் விவசாயத்தை சார்ந்த ஒரு சின்ன டவுன் தான் மணப்பாறை. டவுன்லேருந்து 4 கிலோமீட்டர் போனால் அவரோட காலேஜ் வரும். காலேஜ் பக்கத்துலேயே ஹாஸ்டல் அரைங்குறையமாக தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் பாதி பேரெல்லாம் பக்கத்துலேயே ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது டிஜேக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் வருது, வணக்கம் மாப்பிள்ளை, என் பேர் இளங்கோ, நானும் பயோகெமிஸ்ட்ரி தான் அப்படின்னு அவனையே அறிமுகப்படுத்திக்கிட்டான். அவர் வந்து மதுரைக்காரன். இளங்கோ தாங்க இந்த கடையில் வந்து ரொம்பவே காமெடி பீஸு. அதாவது அவர் இருக்கிறதுனால தான் இந்த கதை ரொம்பவே ஜாலியாக போகும். இவரும் இந்த கதையில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் தான். டிஜே அப்பாவோட ஃப்ரெண்டை வந்து தொல்லை பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜேவும் இளங்கவும் வெளியில் வீடு எடுத்து தங்கலான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது டிஜே ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறாரு. அதில் ஒரு செய்தி அவர்கள் கண்ணில் பட்டது. அது என்ன செய்தினா, மணப்பாறை துவரங்குறிச்சி சாலையில் வடுகப்பட்டு அருகே குளத்தங்கரையில் இளம்பெண் பிணம், போலீஸ் விசாரணை. அந்த பகுதியில் இருந்த வீடுகளில் போலீசார் விசாரித்தனர். பல வீடுகள் காலியாக இருந்தது. ஒரு சில வீட்களில்தான் நாட்கள் இருந்தனர். அவர்களிடம் விசாரித்த போது அந்த பெண் யார் என்று தெரியவில்லை என்று போட்டிருந்தது. மாப்பிள்ளை இங்கே பாரு அப்படின்னு டிஜே வந்து இளங்கோ கிட்ட அந்த நியூஸ் பேப்பரை காட்டினாரு. செய்தியை வாசிச்சுட்டு இளங்கோ அந்த பொண்ணுக்காக ரொம்பவே வருத்தப்பட்டான். டிஜேவும் அப்படி தான், 2 பேரும் ரொம்பவே இலகுன மனசு தான். ஆனால் டிஜே காட்டினது அது கிடையாது. அந்த ஊரில் பல வீடுகள் காலியாக இருக்கு இல்லையா, அதுதான் டிஜே வந்து இளங்கோ கிட்ட காமிச்சாரு. அந்த வடுகப்பட்டு ஊர் பார்த்திங்கன்னா மணப்பாறையிலேருந்து 4 கிலோமீட்டர் போகணும். அவங்களுடைய காலேஜ் வந்து மணப்பாறையிலேருந்து வடக்கு பக்கம் அப்படின்னா இந்த ஊர் வந்து தெற்கு பக்கம். அப்போ காலேஜ்லேருந்து அந்த வடகப்பட்டுன்ற ஊருக்கு போகிறதுக்கு மொத்தமாக 8 கிலோமீட்டர் ஆகும். 2 பேருமே வடகப்பட்டு ஊருக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே பார்த்தா சுற்றிலும் காடு தான். பொய்கை மலைக்கு அடியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் வடுகப்பட்டு. அங்கே போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா 2 சைடு மரம்லாம் சும்மா ரம்மியமாக இருந்தது இடம். போன உடனே அவங்களுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சி போச்சு. அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வீடு காலியாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் சரி இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால சரி தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஊர்னாலும் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வீடு தான் இருக்கும். அங்கே இருக்கிற எல்லாரும் இந்த வயல் வேலை விவசாய வேலை பார்க்குறவங்க. காலையில் போனால் ஈவினிங் தான் வருவாங்க. பட்ட பகலில் கூட அந்த ஊரில் ஆள் நடமாட்டமே இருக்காது. பகல்லே அப்படின்னா அப்போ நைட்டு சொல்லவே வேணாம், இன்னும் பயமாக இருக்கும். ஆனால் ஏதாவது தேவை அப்படின்னா அவங்க மணப்பாறைக்கு தான் போய் வாங்கணும். டிஜே அவங்க அப்பா கிட்ட வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன்னு போய் சொல்லிட்டு தான் வடுகுப்பட்டியில் தங்கியிருக்காரு. இந்த மாதிரி அவங்களோட காலேஜ் டேஸும் சூப்பராகவே ஸ்டார்ட் ஆச்சு.
இளங்கோ வரும்போதே ஒரு டிவிஎஸ் 50 கொண்டு வந்துருந்தான். காலையில காலேஜ்க்கு வந்து டிவிஎஸ் 50ல தான் போவாங்க. காலேஜ் முடிச்சிட்ட பிறகு நேரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போயிடுவாங்க. மணப்பாறையில இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போயிட்டு, சீட்டு விளையாடிட்டு, கதை பேசிட்டு, சினிமா, பாட்டு, டான்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, நைட் 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க வடுகப்பட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா காலேஜில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி, சுத்தி இருக்கிறவங்களும் சரி, அந்த ஊர பத்தி சில அமானுஷ்ய கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நேரத்தோட வீட்டுக்கு வந்துருவாங்க 2 பேருமே. ஆனா டிஜேவும், இளங்கோவுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வீடு ரொம்பவே புடிச்சு போனதுனால, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கம்பல் பண்ணியும் அவங்க கூட இருக்கல. அதனால கிளம்பிட்டாங்க. மணப்பாறையிலேருந்து வடுகப்பட்டு போகும் சாலை வந்து ரொம்ப வெளிச்சமாலாம் இருக்காது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அந்த ரோட் லைட் வெளிச்சம்லாம் கொஞ்சம் டிம்மா லைட்டா தானே இருக்கும். அந்த மாரி தான் இருக்கும். மணப்பாறையிலேருந்து போகும் வழியில பார்த்தீங்கன்னா, வலதுபுறத்தில ஒரு பழைய கல்லறை ஒண்ணு இருக்கு. அது பக்கத்திலேயே ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு அடியில எப்ப பாரு ஒரு 4, 5 நாய்ங்க நின்னு போறவங்க, வரவங்கள அமானுஷ்யமா பார்த்துட்டே இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கும். அதனாலேயே 2 பேரும் நைட்டு சீக்கிரமே வீட்டுக்கு போயிடுவாங்க. லீவ் டேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வடுகப்பட்டு வீடு இருக்கு இல்லையா? அவங்க வீடு ஆப்போசிட்ல ஒரு ரோட்ல ஒரு கல்லு ஒண்ணு இருக்கும். அது மேல கேரம் வச்சு விளையாடிட்டு பொழுத கழிப்பாங்க. இல்லன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீசருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே தான் அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கை போயிட்டுருந்தது. இந்த டைம்ல ரேவதிய இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ரேவதி வந்து அவங்க காலேஜ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அவள பார்த்த உடனே இளங்கோவுக்கு வந்து மணி அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு மண்டைக்குள்ள. பார்த்தான் 2வது நாள் பேசுனான். 30வது நாளே வந்து 2 பேரும் ஜோடியா வந்து டிஜே முன்னாலே நின்னுட்டாங்க. நாங்க லவ்வர்ஸா. இந்த மாதிரி ஜாலியாவே போயிட்டுருந்தது. அன்னைக்கும் அப்படிதான். பிப்ரவரி 13ஆம் தேதி. காலேஜ் முடிச்சுட்டு மணப்பாறை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல போய் சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சீட்டு விளையாடிட்டு இருந்ததுல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டைம் போனதே தெரியல. நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேல எங்கேருந்துடா நீங்க ரூமுக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ரூம்லயே ஸ்டே பண்ண சொன்னாங்க. ஆனா இளங்கோ என்ன சொன்னான்னா, நாளைக்கு லேப் இருக்கு. லேப் கோட்டெல்லாம் வடுகப்பட்டு வீட்ல தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம ரூமுக்கே போயிடலாம் அப்படின்னு இளங்கோ சொல்லவும், டிஜேவும் சரின்ட்டு 2 பேரும் வண்டியில வடுகப்பட்டு கிளம்பிட்டாங்க. இளங்கோ தான் வண்டிய ஓட்டிட்டு போனான். டிஜே பின்னாடி உட்காந்துட்டு போனாரு. போற வழியில பார்த்தீங்கன்னா, நிலா வெளிச்சம் கூட அவ்வளவா இல்ல. ரோட்ல வெளிச்சம் கம்மியா இருக்கிறதுனால, அங்க இருக்கிற அந்த மரத்தோட நிழல் கூட பார்த்தீங்கன்னா, நைட்ல ரொம்ப பயமா, பூதாகாரமா தான் இருந்தது. பாதி தூரம் போன பிறகு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு அந்த நைட்டு வந்து எப்பவுமே அமைதியா தானே போயிட்டுருக்கும். அந்த அமைதிய கெடுக்கிற மாரி ஒரு அழுகுரல் சடனா கேட்க 2 பேரும் வண்டிய நிறுத்திட்டாங்க. உடனே இளங்கோவும், டிஜேவும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு டிஜே என்ன கேட்டாருன்னா, "கல்லறை தாண்டிடுச்சா?" அப்படின்னு கேட்க, "இல்ல மாப்பிள, அடுத்து அதுதான் வரப்போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ சொன்னான். 2 பேரும் என்ன பண்ணாங்க, வண்டிய நிறுத்திட்டு டென்ஷன குறைக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு சிகரெட்ட பத்த வச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அதே அழுகுரல் இந்த முறை டிஜேவுக்கு பின்னால ரொம்ப பக்கத்துல கேட்கவும், பயந்து போய் சிகரெட்ட கீழ போட்டுட்டாரு. ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு கீழ விழுந்த சிகரெட்ட எடுத்து, அவரு சிகரெட் பிடிச்சிட்டு மறுபடியும் அந்த அழுகுரல் கேட்குதா அப்படின்னு கவனிச்சுட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க கேட்கவே இல்ல. கல்லறை அவங்களுக்கு முன்னால வலதுபுறத்துல தான் இருக்கு. இளங்கோ வண்டிய தள்ளிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான். டிஜேவும் கூட நடந்து வந்துட்டு இருந்தாரு. அந்த கல்லறை பக்கத்துல இருக்கிற ஆலமரம் வந்தது. என்னன்னா, வலதுபுறத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒற்றையடி பாதை வந்து ரோடு கீழ போகும். அது வழியா இறங்கி போனா, அதுக்கு பின்னால ஆலமரத்துக்கு பின்னால கல்லறை இருக்கு. டிஜோ இளங்கோவ பார்த்து, "என்ன மாப்பிள, இறங்கி போய் பார்க்கலாமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, இளங்கோ என்ன சொல்றான்னா, "நாளைக்கு தான் மாப்பிள எனக்கு ஃபர்ஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டே. அத செலிப்ரேட் பண்ணும்போது, இப்போ இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு கேட்க, "அட என்ன மாப்பிள, வண்டிய ஸ்டார்ட் பண்ணி ஹெட்லைட்ட அந்த ஒத்தையடி பாதை வழியா காமி, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லவும், இளங்கோவும் வண்டிய ஸ்டாண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஹெட்லைட்ட வந்து அந்த ஆலமரத்துக்கு காமிச்சிட்டு இருந்தான். ஹெட்லைட் வெளிச்சத்த. டிஜே போகும்போதே குனிஞ்சு ஒரு பெரிய கட்டு ரோடு ஓரமா இருந்தது. அத கையில எடுத்துட்டு முன்னாடி போறாரு. அந்த ஒத்தையடி பாதையில இறங்கி போறாரு. பின்னாடி இளங்கோவும் போறான். 2 பேருக்கும் மனசுக்குள்ள பயம் இருந்தாலும், ஏதோ ஒரு குருட்டு தைரியம். அதனால போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. ஆனா அங்க வழக்கமா இருக்கிற நாய்ங்க பார்த்தா அங்க கிடையாது. ஒத்தையடி பாதையில இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து லெஃப்ட் சைடு திரும்புனாங்கன்னா கல்லறை இருக்கு. கல்லறை பார்த்தீங்கன்னா, அதில ஒரு 20 சமாதி தான் இருக்கும். அதற்கு மேல பார்த்தீங்கன்னா மேடு. மேட தாண்டி பின்னால ஒரு குளம் இருக்கும்.
கலர் இருட்டா இருந்ததுனால ஹெட்லைட் வெளிச்சத்துல அவங்க நிழல் கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே ரொம்ப பயமா தான் இருந்தது. திடீர்னு எல்லாம் ஒரு செகண்ட் எல்லாமே அமைதியாயிடுச்சு. காத்தடிக்கல, அந்த நைட்டு பூச்சிலாம் கத்தும் தெரியுமா? அந்த சத்தம் கூட இல்ல. ரொம்பவே அமைதியாயிடுச்சு. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள திடீர்னு எங்கேருந்தோ டேபிள் ஃபேன் காத்து நம்ம மூஞ்சுக்கு முன்னாடி அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி காத்தடிக்க 2 பேரோட தலைமுடியும் கலைய ஆரம்பிச்சிருச்சு. டிஜேவுக்கு புரிஞ்சு போச்சு. ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா பயத்த வெளிக்காட்டிக்காம, "இங்க ஒண்ணும் இல்ல மாப்ள. வாங்க நம்ம ரூமுக்கு போயிடலாம்" அப்படின்னு சொல்லவும், "இல்லங்கவும் சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் ரோட்டுக்கு வந்து வண்டிய ஸ்டார்ட் பண்ணி வடுகுபட்டு வீட்டுக்கு போக கிளம்புனாங்க. போகும்போது டிஜே பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்தாரு. ஏதாவது நம்ம பின்னாடி வருதா? இல்ல மறுபடியும் அந்த அழுகுரல் ஏதாவது கேட்குதா? அப்படின்ட்டு. ஆனா எதுவுமே கேட்கல. வந்து 2 கிலோமீட்டர் தான். வடுகுபட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து மறந்தபடியே டிஜே வந்து கையில அந்த ரோட்லேருந்து எடுத்தாரு தெரியுமா? ஒரு கட்டைய அத கொண்டு வந்துட்டாரு. அது வெளிய போட்டுட்டு 2 பேரும் ரூமுக்கு போயிட்டு லைட்ட போட்டுட்டு ரிலாக்ஸா உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இளங்கோவுக்கு தெரியும், டிஜே பயதுனால தான் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால அத கிண்டல் பண்ணி 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்ததுல மணி 3:30 மணி ஆயிடுச்சு. அப்படியே தூங்கிட்டாங்க 2 பேரும். கொஞ்ச நேரம் கழிச்சு இளங்கோ வந்து ரொம்ப பதட்டமா டிஜேவ எழுப்புனாங்க. "மாப்பிள எந்திரிங்க, மெயின் டோர்லேருந்து ஏதோ சத்தம் வருது. எந்திரிங்க" அப்படின்னு எழுப்பவும், டிஜேவும் எழுந்து அந்த சவுண்ட நோட் பண்றாரு. ரொம்ப வினோதமான சவுண்டு. கதவு தட்டல, உடைக்கல. ஆனா யாரோ நகத்தால கதவ கீறுற மாரி சவுண்டு கேக்குது. இதுவரை யாருமே இல்லாத காடு. ஊர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காடு மாரி தான் இருக்கும். பகல்லே யாரும் இருக்க மாட்டாங்க. நைட்டு கேட்கவே வேணாம். அதனால 2 பேரும் என்ன பண்ணாங்க, பூனை மாரி மெதுவா போயிட்டு கதவுக்கு பின்னாடி காது வச்சு பார்த்தாங்க. வெளியில ஏதாவது சவுண்டு கேட்குதா? ஒரு வேளை யாரா இருக்கும்? திருடனா? இல்ல யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு காது வச்சு கேட்டுட்டு இருந்தேன். கதவு உடைக்கிற, தட்டுற முயற்சி எதுவுமே நடக்கல. உடனே இளங்கோ வந்து கதவு திறந்து பார்க்கலாமான்னு கேட்க, டிஜே வேண்டாம் அப்படின்னு தலையாட்டினாரு. அந்த கதவு கீறுற சத்தம் தான் கேட்டுட்டு இருந்தது. திடீர்னு உருமல் சத்தமா மாறிடுச்சு. 2 பேரும் பயந்து போய் கதவு கிட்ட இருந்து தவழ்ந்து போயிட்டு செவுத்து ஓரமா பல்லியோட பல்லி மாரி சாஞ்சு உக்காந்துட்டாங்க. ஏன்னா இது வந்து காடு. நம்ம விடிஞ்சாதான் பார்க்க முடியும். இந்த டைம்ல போயிட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு 2 பேரும் விடியிற வரைக்கும் காத்துட்டே இருந்தாங்க. டைம் அப்பதான் மணி 4:30 ஆகுது. டைமே போ மாட்டேங்குது அவங்க. வேற வழியே கிடையாது. விடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மணி போல தான் விடிஞ்சுது. ஏன்னா அது மலையடி வாரம் அப்படின்றதுனால கொஞ்சம் அங்கே பொழுது லேட்டாக தான் விடியும். 6:30 மணிக்கு ஜன்னல் பக்கமா சூரிய வெளிச்சம் தெரிஞ்ச உடனே 2 பேரும் கையில ஏதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு பார்த்தாங்க. ஒரு தென்னை மட்டையும் ஒரு தென்னை மட்டையும் ஒரு இரும்பு கம்பியும் கிடைச்சது. டிஜே வந்து தென்னை மட்டையை எடுத்துக்கிட்டு இரும்பு கம்பியை வந்து இளங்கோவும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் கதவு கிட்ட போய் திறந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட்டு இளங்கோ தான் போய் கதவை திறந்தான். பின்னாடியே டிஜே போனாரு. ஃபர்ஸ்ட்டு இளங்கோ கதவு திறந்து வெளியே நின்று பார்த்தவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன் இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு டிஜேவும் போய் பார்த்தாரு. அவரும் ரொம்பவே அதிசயமா ஆச்சரியமா பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாரு. அப்படி அவர் என்னதான் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாரு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். பாய்.